ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் செல்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் கொஞ்சம் ஹரிவம்சம் கலந்து பார்க்குறோம். பாரிஜாத மரம் விஷயமா இந்திரனோட போர் நடக்குது. அதில் பகவான்கிட்ட அவன் தேவையில்லாமல் மோதி அவமானப்பட்டான். அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பாரிஜாதங்கிறது அதாவது கற்பக விருட்சமா அதுல வருது. அதுல இவங்க விரும்பின மாதிரி பாரிஜாத பூ, அதாவது கேட்டதெல்லாம் விரும்பின இதெல்லாம் தரக்கூடியது அந்த கற்பக மரம். இந்த பாரிஜாதத்துக்கு தேவதாரு அப்படிங்கிற பேரும் உண்டு, கோபிதா தாருங்கிற பேரும் இருக்கு. அப்போ விரும்பினதையெல்லாம் அது தருற மாதிரி இருக்கிறதுனால அதுல பாரிஜாத புஷ்பத்தை வாங்குற மாதிரி கொண்டு வராங்க கதையில. இப்போ இந்திரன் மோதி அவமானப்பட்டான். ஐராவத யானையோட அவன் வர்றபோது, சண்டைக்கு வர்றபோது கருடன் பிராண்டுனதுல அந்த யானை மலையில பொத்துன்னு அவனோட போய் விழுந்தது. அந்த மலை பேர் பாரியாத்திரம் அப்படின்னு பேரு. இப்போ வாகனம் இல்லாம தனியா கிடக்குறான். இனி அவன் சண்டை பண்ண முடியாது. அந்த சமயம் பாமா ஆயுதத்தோட நிற்கும் போது கிருஷ்ணர் தடுக்கிறார். இனி அவனை தாக்கக்கூடாது, அது முறை கிடையாது அப்படின்னு வில்ல பிடிங்கிறார். அப்புறம் கருடன், பாமா, கிருஷ்ணர் இவங்க அந்த மலை மேல இலைப்பாடுறாங்க, களைப்பு தீரதுக்கு. பகவான் அப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி தேவை அப்படிங்கிறதுக்காக கங்கையை நினைக்கிறார். உடனேயே கங்கா அங்க ஒரு ஊற்று பிரவாகமா வந்துச்சு. அவித்யான்னு அந்த பேர், அவித்யாதாரைன்னு சொல்லி அவித்யாதாரை அப்படின்னு அந்த இடத்துல இப்பவுமே இருக்குங்கிறாங்க. ஜனார்த்தனன் அதுல நீராடிட்டு பாரிஜாத மலர்கிட்ட அந்த அந்த பூவையும், அந்த மரத்துல அந்த பூவையும் வாங்கி வில்வ இலையையும் அந்த மரத்துல இருந்தே வாங்கிட்டு அங்க இருக்கிற ஒரு லிங்க வடிவ பாறையில இதையெல்லாம் சமர்ப்பிச்சு சிவனை ஆவாகனம் பண்றார். அப்ப சிவன் அதுல காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து, ரிஷிகேஷா, உம்மால பூஜிக்கப்பட்ட இந்த ஸ்தலம் வில்வ உதகேஸ்வர் அப்படின்னு சொல்லப்படும் அப்படின்னு சிவன் சந்தோஷமா சொல்றார். நீங்க நினைச்சாலே போதுமே, என்னை ஏன் பூஜிக்கிறீங்கன்னு சிவன் கூச்சத்தோட சொல்றார். அப்போ சிவன் ஒரு அனுகிரகம் பண்ணார். இங்க யார் பூஜிக்கிறாங்களோ அவங்களுடைய மானுட விருப்பங்கள்லாம் பூர்த்தி ஆகும்னு ஒரு அனுகிரகம் பண்ணார். இந்த மலை அடிவாரத்துல திரிபுர நாசம் அப்படின்னு, அதாவது ஒரு திரிபுர நாசம்னு 3 நகரங்களை சிவன் எரிச்சிருந்தாரு. எரியும் போது அங்கிருந்து தப்பி ஓடிய அரக்கர்கள்லாம் இந்த மலை அடிவாரத்துல தங்கி அரக்கபுரின்னு ஒரு நகர நிறுவி இருக்கிறாங்க. பிரம்மாவுடைய வரத்தால அவங்கள தேவர்களும் கொல்ல முடியாது, நானும் கொல்ல முடியாது. உலகத்துக்கும் துன்பம் தரக்கூடிய அவங்கள நீங்க தான் காலி பண்ணணும் அப்படின்னு சங்கரன் வேண்டார். இப்போ மலை அடிவாரத்துல தானே நகரம் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி பகவான் என்ன செஞ்சார், தன்னுடைய கால் பெருவிரலை கொண்டு அந்த மலையை மிதிக்கிறார். லேசா அழுத்துறார். அழுத்தியாச்சுன்னா அந்த நகரங்கள்லாம் பூமிக்கு அடியில போயிடுச்சு. இதனால பகவான் அந்த அரக்கர்கள் கூட்டத்தை மொத்தமா மண்ணோட மண்ணா நசுக்கிட்டார். அடுத்த நாள் மாதலி அப்படிங்கிற இந்திரலோகத்துக்கார மாதலி தேரோட இந்திரனை கூட்டிட்டு போக வந்தான். தேவர்கள் அமிர்தம் சாப்பிட்றதுனால அடிபட்டா கூட அந்த உடல் தானாகவே தனக்கு தானாகவே நலம் அடைஞ்சிரும். அப்ப இந்திரன் அந்த தேர்ல கிளம்ப தயாராகிறான். இந்திரன் கிருஷ்ணருக்கு பயந்து ஓடும்போது சத்தியபாமா அவனை என்ன இந்திரா, பாரிஜாதம் இல்லாம நீ போனன்னா உன் வீட்டுக்காரி கோபப்பட மாட்டாளா, உன்னை வரவேற்கவே மாட்டா, போ போ அப்படின்னு சொல்லி கேலி பண்றான். அப்ப இந்திரன் நின்றுட்டு பதில் சொல்றான், நான் லோகநாதன்ட்ட தான் தோத்தேன், அதனால அந்த தோல்வியில எனக்கு வருத்தம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அந்த சமயம் அவங்க கசியப முனிவர், அதிதி மாதா, பிருகஸ்பதி எல்லாருமா வாராங்க.
வந்து இந்திரனையும் நிறுத்தி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விஷயத்தை வந்து நடுநிலை ஆக்கிட்டாங்க. இப்போ கிருஷ்ணர் வந்து இந்திரனை கட்டி பிடிச்சி அவங்கிட்ட பிடுங்கிய வஜ்ராயத்தை திரும்ப கொடுத்துட்டார். அப்போ சொல்றார், கோவிதா கோவிதாராங்கிற மரம் 3 இலைகளோட உள்ள மரம் தேவலோக நந்தவனத்திலே இருக்கும். அதுக்கு தேவதாருன்னு பேரு. பார்க்கடல கடையும் போது வந்த மூல மரம் இருக்கு, அது வந்து நாம் பூமியில இருக்கிற வரைக்கும் துவாரகாவில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். அந்த ஒப்பந்தத்தோட இந்திரன் வந்து தன்னுடைய லோகத்துக்கு திரும்பிட்டான். இந்திரன் வெறுங்கையோட வர்றதை பார்த்த சசிதேவி, தேவர்கள் என்னாச்சு, தேவர்களுக்கு வர வர எல்லாம் கையாளாகாத தன்மையோட ஆயிட்டாங்க, நான் பேசாம எங்க அப்பாட்ட பேசி ஆக வேண்டியதை பார்க்க போறேன், மானுட கர்வத்தை வளர விடக்கூடாது, அப்பப்ப தட்டிடணும், இப்படி இந்திரனை பார்த்து சொல்றான் சசிதேவி. கோபத்துல எப்பவுமே அறிவு வேலை செய்யாது, வேகம் இருக்கும் ஆனா விவேகம் இருக்காது. அவ தந்தைகிட்ட நேரா போனான், கசியப்பட்ட அங்க போய் விண்ணப்பிக்கிறான். இந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து பாரிஜாதம் இதை தூக்கிட்டு போயிட்டாரு, இது முறை கிடையாது, இதை தடுக்க முடியல, ஏதாவது பண்ணுங்கிறான். அவர் வந்து, மகளே, அறியாமையால நீ வந்து பெரிய தப்பு பண்ணியிருக்க, நான் வந்து இந்த விஷயத்துல உனக்கு எதுவும் பண்ணவே முடியாது, நீ வந்து யாரை அவமானப்படுத்தினியோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு சேவை செய்யறவன் தான், தாசன், எனக்கு சுதந்திரமா எதுவும் செய்ய உரிமை கிடையாது, கிருஷ்ணரை எதிரியா நினைக்கிறவனுக்கு உலகத்திலையும் அடைக்கலமே கிடையாது, சுகம் நிம்மதி அவனுக்கு சுத்தமா இருக்காது அப்படின்னு சொல்ல மகா சசிதேவி தலையை கவுந்துக்கிட்டா. அவ வந்து மன்னிப்பு கேட்க துவாரகைக்கு போக சொல்லி தந்தை வந்து வலியுறுத்துறாரு. அப்போ ஆணவம் வந்து ஒருத்தரை குருடாக்கிறோம். துவாரகாவில் சசிதேவி வரும்போது அங்க இருக்கிற மண் துகள் கூட சிந்தாமணி கல் துகள் அப்படிங்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டா. ஐஸ்வர்யத்தை பார்த்தாதான் அவளுக்கு பணிவு வருது. சத்யபாமா வீட்டு முற்றத்துல இருந்த மரத்துல பாரிஜாதம் கொத்து கொத்தா பூத்திருக்கிறதையும் பார்த்தா. அந்த மரத்துக்கு அந்த மலராலேயே பாரம் அதிகரிச்சு போச்சு. அந்த பூக்கள்லே தான் அந்த மரத்தையே செஞ்ச மாதிரி இருக்கு. துவாரகாவில் முள் மரம் கூட கற்பக விருட்சம் தான். இத்தனை பெருமை மிக்க இடத்துல இருந்துக்கிட்டு எதுக்காக என்கிட்ட வந்து ஒரு பூவுக்காக வேண்டுனாங்கன்னு அவளுக்கு புரியலை. இவ்வளவு பூக்களை தேவலோகத்துல நான் ஒரு முறை கூட அந்த மரத்துல பார்த்தது கிடையாது. இத்தனைக்கும் நான் தினமும் அதை பூஜை பண்ணேன், ஆரத்தி பண்ணேன், என்னெல்லாம் செய்திருக்கிறேன், ஒரு நாள் கூட இப்படி பூத்ததில்லை. இப்படி நினச்சிக்கிட்டே அந்த மரத்தை வாய் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வேலைக்காரி அங்கே வாரான். என்னத்தை பார்க்குறீங்க இப்படி ஆச்சரியமான்னு கேட்க, இந்த மரம் பூக்கள்லே செஞ்ச மாதிரி இருக்க, அதான் பார்க்குறேன் அப்படின்னா. இது வந்து கற்பக விருட்சம், ஏதாவது கேட்டா கிடைக்கும்னு சொல்லுவாங்க, உங்க பாட்டுக்கு எதுவும் கேட்டுறாதீங்க அப்படின்னு அந்த வேலைக்காரி சொன்னான். அப்போ இவா சசி சொல்றா, கேட்குறவங்க விருப்பங்களை பூர்த்தி செய்யும் தானே, அப்புறம் ஏன் பூமிக்கு வந்ததும் தன்னுடைய சக்தி அதை இழந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ வேலைக்காரி சொல்றா, கற்பக விருட்சம்தான், ஆனால் எதுக்காக இதை மெனக்கெட்டு ராணி அங்கேருந்து சொர்க்கத்துலேருந்து இங்கே கொண்டு வந்தாங்கன்னு தெரில, இது இங்கே அவசியமே கிடையாது, நான் கூட ஒரு தடவை ஒரு பிரார்த்தனையை வச்சேன், இந்த மரத்தால் எதையும் செய்ய முடியல அப்படின்னு சொன்னான். அப்போ சசிதேவி கேட்குறா, என்ன கேட்ட அப்படின்னு கேட்குறா. வேலைக்காரி சொன்னா, துவாரகையில் எங்கள் ராணி ரொம்ப கருணை மிக்கவங்க, அப்போ அந்த பாமாவுடைய பாத கமலங்கள்ல மாறாத அன்பை எனக்கு ஏற்படுத்தித்தா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ இந்த தேவலோக மரம் அதை ஒண்ணுமே செய்ய முடியல, அதுக்கு பதிலும் சொல்லலை, எதுவும் நடக்கவும் இல்லை, வழக்கம் போலதான் இருக்கு. அப்போ தேவலோக மரம் துவாரகையில பரம ஏழை போல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறான். இதோட அர்த்தம் என்னன்னா, தர்ம அர்த்த காம இதுகளைத்தான் அதை பூர்த்தி செய்யுது. துவாரகையில அங்க இருக்கிற மண்ணிலே கூட வீடு பேரு தோய்ந்து இருக்கு.
அந்த மூன்றையும் கடந்த நிலை இருக்கு, விடுபட்ட மனநிலை. விடுபட்ட ஆன்மாக்கள் தான் துவாரகையோட வந்து அவங்க துவாரகையில வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருப்பிடமே இதுதான். அந்த தேவதார் மரத்திட்ட போய் இப்போ இவ பேசுறா. யாரு? சசி. சசி அந்த மரத்திட்ட பேசுறது உண்டு. அவன் வந்து எனக்கும் இந்த ராணியுடைய பாதங்கள்ல ஒரு தரிசனத்துக்கு உதவி செய் அப்படின்னு கேட்கிறா. அப்போ தேவதார் மரம் அவகிட்ட சொல்லுது, இன்னைக்கு ஒரு மகா உற்சவம் நடக்குது, அதனால யாரும் மகாராணி கிட்ட நேரடியா பேசலாம், அவளுடைய மாளிகை கதவுகள் திறந்தே இருக்கும் அப்படின்னு சொன்னான். அந்த மரம் சொல்லுது. அப்போ சசிதேவி ரொம்ப பவ்யமா கூச்சத்தோட தயங்கி தயங்கி சத்யபாமா மாளிகைக்கு போறா, அந்த புறத்துக்கு போறா. பாமாவை பார்த்ததும் விழுந்து வணங்கினான். பாமா ஒண்ணுமே நினைக்கல, அவளை அப்படியே கட்டி தழுவி, தேவி சரியான நேரத்துல வந்தீங்க, இது இறைவனுடைய ஏற்பாடு, நாங்கெல்லாம் பூலோகவாசிகள், அசதி வந்துடுது, என்னுடைய சுவாமி பௌமாசுரன் கையில வேதனைப்பட்டுக்கிட்ட 16,100 கன்னிகளை விடுபடுத்தினார், அவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு அநேகமா வந்து சேர்ந்துருவாங்க, அவங்கள என்னுடைய சுவாமி திருமணம் செய்ய போறார், நீங்க தேவலோக தேவி, அதனால உங்களுக்கு களைப்பே வராது, எங்களுக்கெல்லாம் களைச்சி போயிடும், அத்தனை பேரை நாங்க கவனிக்க முடியாது, அந்த கன்னிகளை எல்லாம் கவனிச்சு அலங்காரம் செய்து இந்த தேவதாரு புஷ்பங்கள் நிறைய பூத்திருக்கு, அதுகளெல்லாம் அவங்க பாதங்கள்ல சமர்ப்பிச்சு பூஜை நடத்தணும், நீங்க தான் அதுக்கு லாயக்கு அப்படின்னு அவன் சொன்னான். சசிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு பெரிய அந்தஸ்து எனக்கு கிடைச்சிருக்கேன்னு நினைக்கிறார். சத்யபாமா இப்படி அவளை பாராட்டி சொன்னதை வந்து சாஸ்திரம் மகானதா அப்படின்னு வர்ணிக்குது. மகானதனா பெருந்தன்மைக்காரி. கனவுல கூட கிடைக்காத அளவு மரியாதைய பாமா வந்து சசிதேவிக்கு கொடுத்துட்டார். 16,100 ராணிகள் வராங்க, அத்தனை பேருக்கும் பாத பூஜை, அதுல இந்த பாரிஜாத மலர் உபயோகப்படுத்த போறாங்க. இதை செய்யற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதேன்னு சொல்லி அவளுக்கு கொண்டாட்டம் தாங்க முடியல. அப்போ கற்பக மரத்தடியில நின்றுட்டு அவ வந்து தன்னுடைய மடியை வந்து வெறிக்க பூக்கள் கொட்டிக்கிட்டே இருக்க கொண்டு வந்து தட்டுறா. இப்படியே மணிக்கணக்கா பூக்களை சேகரிச்சான், குவிச்சு வச்சுட்டான். அவ வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தான். இப்படியாக பாரிஜாத விஷயம் இங்க பூர்த்தி ஆகுது. ஹரே கிருஷ்ணா.